என் மேல ஆசையும் பாசமும் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு விதியோ என்னமோ. நீங்களும் இப்ப என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. எங்க அவங்கள மாதிரி நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சூர்யா. என்ன மகா, ஏன் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல சூர்யா, நான் சொல்றது நிஜம். ஐஸ்வர்யாக்கு எவ்வளவு கனவுகள் இருந்துச்சு தெரியுமா? பெரிய மாடல் ஆகணும், அவ கார்ல வந்து இறங்கும் போது எல்லாரும் ஓடி வந்து கார் கதவை திறக்கணும், அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க முட்டி மோதணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. இப்ப வாழ்க்கையே தொலைச்சிட்டா. பிரபாவும் அதே மாதிரிதான். சும்மா இருக்க கூடாதுக்கா, எதையாவது சாதிக்கணும், மத்தவங்க நம்மள பார்த்து ஆச்சரியப்படணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவளுக்கு நடந்த கல்யாணம் அவ மேல லாரி மோதின மாதிரி அவ வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. விஜயும் சரி கௌதமும் சரி, 2 பேரும் எப்போ எந்த மனநிலையில இருக்காங்கன்னு நம்மளால கணிக்க முடியல இல்லையா? பிரபாவாது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா. ஆனா ஐஸ்வர்யா அக்கா வயித்துல தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுதுங்க. நானும் எத்தனையோ தடவை அவளை இங்க வந்துடுன்னு சொல்றேன், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. இப்ப அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வேற கௌதம்க்கும் சித்ராத்தைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்கு. கௌதம் மாதிரி சுயநலத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச ஆள்கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு அவளால கோவத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தற்காத்துக்க முடியும்? அத நினைச்சா என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியலங்க. அதுவும் நீங்க என்ன ரொம்ப கேர் பண்ணி பாக்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது சூர்யா.